வணக்கம். உங்கள் அனைவரையும் குகா சேனலுக்கு வரவேற்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மனக்கலக்கம், வறுமை இவையெல்லாம் மறைந்து நம்ம சந்தோஷமாக இருப்பதற்கு 11 எளிமையான வழிகள் இருக்கு. அந்த வழிகளை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். துவைத்த துணிகளை நம்ம வீட்டுக்குள்ள கொடிக்கட்டி காய வைக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியே தான் காய வைக்கணும். ஈர துணியை வீட்டில் கொடிக்கட்டி காய போட்டோம்னா நம்ம வீட்டில் அங்கங்க நடக்கும்போது அது நம்ம தலையில படும். அது மாதிரி ஈர துணி நம்ம தலையில படக்கூடாது. நம்பர் 2, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்ம செப்பலை வீட்டு வாசப்படிக்கு நேராக கழட்டி விடக்கூடாது. ஏன்னா வீட்டு வாசப்படியில தான் தலைவாசல் தான் கிரகலட்சுமி குடியிருக்காங்க. அவங்கள அவமதிப்பதாக இருக்கும். அதனால நம்ம செப்பலை அதற்குரிய இடத்துல ஓரமாக விடணும். 3வது, நாம சாப்பிட்ட தட்டை உடனே கழுவி வச்சிடணும். அது ஈரம் காயக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 4வது நீர் அழிய சீர் அழியும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை நம்ம எவ்வளோ செலவு பண்றோமோ அது மாதிரி நம்ம காசும் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால தண்ணியை நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணும். கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு கொடுக்குற விபூதி குங்குமத்தை நம்ம நெற்றியில வச்சுக்கிட்டு மீதி இருக்க குங்குமத்தை அங்க இருக்க தூணுலையோ இல்லை அங்க இருக்க சவுத்துலையோ நம்ம கொட்டக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் அப்படியே கையில் இருக்கிறத அப்படியே கீழே அப்படியே ஊதி விடுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. அதை அப்படியே பத்திரமா எடுத்துட்டு வீட்டில் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சு டெய்லியும் வச்சுக்கலாம். கூரிய ஆயுதங்கள், கத்தி இவைகளையும் படங்களையும் கூட நம்ம சுவற்றில் மாட்டக்கூடாது. 8வது நம்ம போயிட்டு வர கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய விபூதி குங்குமம்லாம் மீந்து வீட்டில் கொண்டாந்து வச்சிருப்போம்ல பாக்ஸில் போட்டு, அதை ரொம்ப எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது வெளியே கோயிலுக்கு போகும்போது வெளியூருக்கு எங்கேயாவது போகும்போது நீர்நிலைகளை அதை விட்டுடணும். அப்புறம் 9வது கருவேப்பிலை மரத்தை வீட்டுல வளர்க்கக்கூடாது. அது நம்ம வீட்டுல இருக்கிற நல்ல சக்தி அனைத்தையும் ஈர்த்து விடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சமையல் ரூம்ல சிங்க்ல இருக்க டேப்பும் ஸ்டவ்ல இருக்க பர்னரும் ஒரே நேர்கோட்டில அமையக்கூடாது. கடைசியாக நம்ம பார்க்கறது 11வது, இறந்தவங்க ஜாதகத்தை வீட்டுல யாராவது பெரியவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல வீட்டுல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 11 வழிமுறையும் நம்ம தவறாம கடைபிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். வறுமையும் தோஷங்களும் மனக்கலக்கங்களும் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.